அதாவது தமிழகத்துல நாளை காலை 11 மணி அளவுல தலைமைச் செயலகத்துல வச்சு முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்த இருக்கிறாரு. அதாவது இன்னைக்கு அந்த புயல் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம கடந்துட்டு இருக்கிறோம். அதாவது சென்னியார் புயல் அப்படிங்கிற ஒரு வகையை நம்ம இப்ப கடந்துட்டு இருக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா அது நம்ம ஐக்கிய அரபு எமிரகத்தால பெயரிடப்பட்ட இந்த புயல் தற்போது இந்தோனேஷிய கடற்கரையை கடந்து வருவதா அறிவிக்கப்பட்டு, அதாவது மலாக்கா நீரிணையில தான் அது உருவாக்கிச்சு. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா அது இந்தோனேஷிய கடற்கரையை கடந்து வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த புயலானது 24 மணி நேரத்துக்கு புயலாகவே நீடிக்கும் அப்படின்னும், அதன் பின்னர் படிப்படியா வலுவிழக்கும்னு சொல்லி இந்தியாவை தாக்கக்கூடிய அபாயம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட துறை அறிவிச்சிருந்த நிலையில தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது. இந்த சென்னியார் புயல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு இலங்கை பகுதிகளில் நிலவும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுவடைந்து தாழ்வு மண்டலமாக வர வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த தாழ்வு மண்டலத்தின் காரணமா தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லி மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் 26, அதாவது இன்னைக்கும் நாளைக்கும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாக எல்லோ அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கு மிக கனமழைக்கு எச்சரிக்கை விடப்பட்டிருக்குது. அதே மாதிரி நவம்பர் 29ஆம் தேதி மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், புதுச்சேரி ஆகிய வட கடலோர மாவட்டங்கள்ல நவம்பர் மாதம் 29ஆம் தேதிக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நவம்பர் 30ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே தேவைக்கு அதிகமான அளவுடைய தற்போது அந்த மழையானது எதிர்பார்க்கிறதை விட கொஞ்சம் அதிகமா பெஞ்சிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில நாளைக்கு காலையில 11 மணி அளவுல சென்னை தலைமைச் செயலகத்தில் வச்சு முக்கிய அதிகாரிகளோட அவர் முதல்ல ஆலோசனை பண்றாரு. அதிக கனமழைக்கான வாய்ப்புள்ள இடங்கள்ல எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூறப்படுது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல ஏற்கனவே கனமழை பெய்து கடந்த 2 தினங்களாக, அதாவது ஒவ்வொரு பல்வேறு இடங்கள்ல தொடர்ச்சியா பெஞ்சிட்டு இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருக்குது. அந்த நிலையில இப்போ திரும்பவும் ஒரு அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில அதிகாரிகள் இது தொடர்பாக எடுக்க வேண்டிய முக்கிய அறிவிப்புகள், அதாவது முக்கிய கட்டங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அலர்ட் பண்றதுக்காக அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே நவம்பர் 28 வரை மீனவர்கள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மீன்பிடிக்க போகக்கூடாது அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு பல்வேறு மக்கள் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவங்க எச்சரிக்கையோட இருக்கவும், மேல நீர்நிலைகள் மற்றும் கடலோர பகுதிகளுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது குறித்து இதற்கு அடுத்தபடியா என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம், ஒருவேளை மிக கனமழை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அதுக்கு தடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தான் நாளை காலை 11 மணி அளவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில தலைமைச் செயலகத்தில் வச்சு இந்த ஆலோசனையாக நடத்தப்பட இருக்குதுங்க.